உலகின் செல்வாக்கு மீந்தவர்களுடைய பட்டியலிலிருந்து நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. டைம் மேகசின், இது பிரபலம், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான ஒரு மேகசின். இவங்க வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை யார் யார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார், இவர்களில் 100 பேரை கலெக்ட் பண்ணி ஒரு சிறப்பு மலரை வெளியிடுவது வழக்கம். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய இதழை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இதழில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக டைம் மேகசினில் அந்த பெயர் வர்றதில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்களில் சில விஷயங்களை பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நான் பிரதமராக வந்தால் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாவை நான் கொண்டு வருவேன், அமெரிக்கன் எம்பசியில் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்காக கியூவில் நிற்பாங்க, அதே மாதிரி 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கொடுப்பேன், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய அளவிலான பொய்களை மோடி அன்னைக்கு பேசினார். இதை டைம் மேகசின் அன்னைக்கு நம்பிச்சுது. ஐயோ, இப்படி ஒருத்தர் வரப்போகிறாரா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி என்னென்னா, அந்த பட்டியலில் இவருடைய பெயர் தாங்கி அந்த சிறப்பு மலர் வெளிவந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடம் டைம் மேகசின் அப்படியே நம்பி இருக்கிறாங்க போல இருக்குது. ஒரு 2-3 வருஷம் மோடியினுடைய பெயர் அடங்கிய அந்த பட்டியல், அந்த சிறப்பு மலர் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த டைம் மேகசினுடைய இந்த சிறப்பு மலரை சங்க பரிவாரங்கள், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்னன்னா, இதை கையில் வச்சுட்டு பாடுறா, எவ்வளோ பெரிய ஆளவர், எவ்வளோ பெரிய விஸ்வகுரு, எப்படிப்பட்ட தலைவர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பல்வேறு பிரச்சாரங்களில் இந்த டைம் மேகசினுடைய இந்த மோடியினுடைய முகப்பு படத்தை வைத்து பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்ட வரலாறுலாம் பின்னாடி நமக்கு தெரியும். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாகவே மோடியினுடைய பெயர் இந்த பட்டியலிலிருந்து தொடர்ந்து நீக்கம் செய்யப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதற்கு சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய பெயர் நீக்கத்தை தொடர்பாக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் மோடியினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மற்றும் தலித் மக்களின் மீதான தாக்குதல் இந்தியாவில் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸால் அது மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மணிப்பூரில் சங்கபரிவார கும்பலால், அது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறைகள், யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள், குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புல்டோசர் அராஜகம், அரசியலமைப்பு சட்டம், அதை